காட்டிலே திசை மாறும் வாழ்க்கையே. இந்த வீட்டு மகாராணிக்கு வெடிஞ்செந்திரிச்சா இந்த செடிக்கு ஒரு இத்தனி தண்ணி ஊத்துறக்கும் கூட நேரம் இல்லாத அளவுக்கு நிற்கிறக்கு நேரம் இல்லாமல் ஓடிட்டு இருக்கிறான். அப்படி என்னதே ஓடி ஓடி சம்பாதிக்கிறாளோ கிரகத்தையெல்லாம். நாளைக்கு எல்லாரும் உட்காந்துட்டு சோறுண்டா இவ படுத்துட்டே சோறும்பா, அந்த அளவுக்கு சம்பாதிக்கிறான். நம்ம மகனா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறான். இதையெல்லாம் கேட்கறதுக்கு இருக்கட்டு காலம் இது கலியால அருக்கானிந்தே மகனை பெற்று வளர்த்தி வச்சிருக்கிறான். எப்படித்தே வளர்த்தி வச்சிருக்கிறான். இன்னைக்கு விட்டு போட்டு போனாலுமே எப்படி கடைசியில் ஓடோடி ஆத்தாதே முக்கியம்னு வந்திருக்கிறான். இன்னைக்கு அவளுக்கு வந்தது வேறு வாழ்வு. நடத்துட்டு சரசே, என்ன சரசே, நான் கோப்படுறதே காது கேட்காம வெடியாலேயே ஓசுங்கையுமா நின்றுட்டு இருக்கிற. அது என்னதான் பண்ணிட்டு இருக்கிற? அடடே ரங்காத்தக்கா, வா 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 வாக்கா உட்காரு, வா 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 வா. என்ன சரசே, என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு என்னமோ வரவேற்பு ரொம்ப பயங்கரமா இருக்குது. என்ன விஷயம்? என்னக்கா, நீங்க தான் முன்னாடி நாள் ஆடிக்கு ஒருக்கா அம்மாவாசைக்கு ஒருக்கா வந்து பார்த்துட்டு இருந்தீங்க. இப்போ அதுவும் கிடையாதே, மாச கணக்கில் மகூட்லியெல்லாம் போய் படுத்துக்கிறீங்க. நான் எனக்கு என்ன மகளா இருக்குது எந்த வீட்டுக்கு போறது? இங்கேயே கடந்து சாக வேண்டியதா கிடக்குது. அப்போ ஏதோ உங்களை மாதிரி எனக்கு தெரிஞ்சவங்க 4 பேர்த்த பார்த்தா அப்படியே பாசம் மலதே பொத்துட்டு வந்துடுது. என்ன பண்ணுறது? அதேலே அப்படி புலம்புறேன். எனக்கு 4 மகதே, உனக்கு என்ன மகராசிக்கு? செருப்படினாலும் ஜெல்வாக்கு செருப்படி மகனை பெற்று வச்சிருக்கிறேன். அப்புறம் எனத்துக்கு புலம்பிட்டு கிடக்குறேன். ஆமாம், உனக்கு செருப்படி வாங்குறது ஒன்றுதே மிச்சம். ஏக்கா வெடியால வாய் பிடுங்குறீங்கோ. ஆமாம், இந்த ஏக்கா இந்த எட்டில் போனவே போயிட்டீங்க. மாச கணக்கில் அளவியே காணோம், ஒரு போனும் பண்ணல. தேக்கா அப்படி விஷயம்? தேந்தே மகூட்லேயே போய் இருந்துட்டீங்கோ. அந்த கதையை ஏழை சரசு கேட்குறேன். பார்க்குறவங்களுக்கெல்லாம் மக வீட்டில் போய் நோகாமல் படுத்துக்கிறான்னு கண்ணுக்கு தெரியும். நான் எனத்துக்கு போகிறேன் என்ற வார்டு என்னன்னு எனக்கு தானே தெரியும். அதையெல்லாம் பேசி எனத்துக்காக போகுது. தேக்கா அப்படி சொல்கிறீங்க, அது என்னாச்சு? அந்த கதையை ஏழை சரசு கேட்குறேன். மகோன்னு ஒன்று தாங்கி வளர்த்தி நானும் ஒரு ஊரு கட்டவனுக்கு கையில் பிடிச்சி கொடுத்தேன். அந்த பாலா போனவனுக்கு என்ன ஒரு வேலையே செய்கிறது இல்லையிலே. எல்லா வேலையும் என்ற மகளையவே உயிர் எடுக்கிறாங்க இறக்கத்தையெல்லாம். அவதே எத்தனை வேலைத்தான் பாப்பா. எல்லாம் இழுத்து போட்டு செஞ்சு இடுப்பே போச்சவளுக்கு. அவன் ஏழையே முடியறதில்லை. அதான் போய் 10 நாளைக்கு இருக்கலான்னு போனவ மாசமாயி போச்சு. உங்களுக்கு அப்படி கவலை. எனக்கு என்ற வீட்டு மகாராணிக்கு இந்த செடிக்கு தண்ணி உடக்கு நேரம் இல்லாமல் காலில் ரக்கை கட்டிட்டு பறக்கிறாளக்கா. அவள் எப்போ வர்றா, எப்போ தூங்குறா, எப்போ போகிறா, ஒன்றும் சொல்கிறது இல்லை. என்னையெல்லாம் ஒரு மனுஷியை மதிக்கிறதே இல்லையக்கா. இந்த காலமெல்லாம் அப்படி ஆகிப்போச்சு சரசே. எந்த மருமக மாமியாளுக்கு மரியாதை கொடுக்குறா, மாமியாலை மதிச்சு நடக்கிறா, எல்லாம் அவளுக்கு இஷ்டத்துக்கு தான் நடக்கிறாளுகோ. உனி அதையும் நம்ம சொல்ல முடியாது. காலம் மாறி போச்சு. அவளுகளும் வேலைக்கு தேன போராளுக்கு இறக்கத்தையெல்லாம். அவளுகளும் எல்லாம் வெளியில் போய் பேக்க தூக்கி தோளில் போட்டு நல்லா 10 ரூபா சம்பாரிச்சு பழகிட்டாளுகோ. உனி அவளுகளெல்லாம் அடக்கம் முடியாது. நம்மதே அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கோணும் மாட்டேக்குது இறக்கத்தையெல்லாம். காலம் என்னமோ அப்படித்தான் போயிட்டு இருக்குது சரசே. அது வாஸ்தவமான வேச்சுதேக்கா. இந்த காலத்தில் மாமியாதான் மாறிக்கோணுமா தெரியுது. மருமகளுக்கெல்லாம் எவ்வளவுமே மாற மாட்டாளுகக்கா. எல்லா வீட்லையும் இதே உழப்புதே. எல்லாம் கல்யாணமாகி வந்த பேக் தூக்கி தோளில் போட்டு பசேரி இப்போவோ பசேறா. எல்லாம் ஆளோன்னு கூட்டியோன்னு எப்படித்தான் பறக்கிறாளுகோ. நம்ம ஊருக்குள்ளே ஒன்றும் சொல்ல முடியாதக்கா. நம்மளாட்ட கெல்டு கிண்டுகள்லாம் ஓட்டுற போது அவளுக்கு சும்மாவாலே இருப்பாளுகோ. நம்மதே இந்த பின்னாடி கொசு ஊற்ற வச்சு கட்டிக்கிட்டு நம்ம உழப்பெல்லாம் காலமெல்லாம் இப்படி போயிடுச்சு இறகமெல்லாம். இப்போத்த குமரிகள்லாம் எப்படி தெரியுறாளுகோ. எவனே சடப்பின்னி போட்டுட்டு நடக்கிறா. எல்லாம் அவுத்து விட்டுட்டு இந்த சினிமா நடிகைகளாகத்தான் நடக்கிறாளுகோ. காலம் அப்படித்தான் மாறியும் போச்சு. ஆமாம்மாக்கா, உனி முடி அவுத்து போட்டுட்டு நடந்தவளுகோ. உனி என்னென்ன அவுத்து போட்டுட்டு நடக்கிறாளுகளோ எல்லாம் ஒன்றும் சொல்லிக்க முடியாதக்கா. ரங்காத்தக்கா, நம்மதே இப்படி புலம்பிக்கிறோம். மகனை பெற்று வளர்த்தாலுமே நம்ம அருக்காணியாட்ட பெற்று வளர்த்தி வைக்கணும். என்னதே பொண்டாட்டி பின்னாடி போனாலுமே இத்தனை நாளைக்கு பிற்பாடு அவங்க அம்மாவை தேடி வந்துட்டான் பாருக்கா செல்லத்தோற. என்ன சரசு சொல்கிறேன்? நெசமாவா சொல்கிறேன்? செல்லத்தோறையா அப்படி வந்திருக்கிறேன்? அக்கா, வந்துட்டு போயிருக்கிற அண்ணா அம்மாவை வந்து பார்த்து போட்டெல்லாம் போகல.
2 நாளா எனக்கு தெரிஞ்சு அவனை இன்னமோ அங்கதான் இருக்கிற மாதிரி எசக்க போசக்க தெரியுதக்கா. என்னமோ புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் உள்ள என்னமோ பிரச்சனையாகி போச்சா தெரியுது. என்ன கருமம்னே கண்டுபிடிக்க முடியல. என்னாலையும் இது யாராவது காதில் போடாமல் இருக்கவும் முடியல. என்னன்னே கண்டுபிடிக்க முடியலையக்கா. மகம் வந்ததையும் எனக்கு தெருவோட துரத்திறாளுக்கா அந்த இருக்கானி. அவளுக்கு வந்தது பார்த்தீங்களா வாழ்வு. சரி இருக்கட்டும் மேடு மகன் தேனம். அப்புறம் மகன் வந்து வாக்காம உனிய ஊராரா வந்து வாப்பாங்க. எப்படி இருந்தாலும் வந்து வாத்தேன் ஆகோன்னு. அபி முரசனுக்கும் பொண்டாட்டிக்குமே எந்த குடும்பத்துலேயும் எல்லாமே இல்லாமல் இருக்குது. அவன் 2 நாள் ஆனால் போயிடுவேன். எனக்கு என்னமோ அப்படியெல்லாம் தெரியலையக்கா. இந்த சமாச்சாரம் எப்படி இன்னும் ஊருக்குள்ளே வரவாமல் இருக்குதுன்னு தான் தெரியல. நானும் ஒரு நாள் நம்மக்கிட்ட கேட்கும் என்னாலும் பேசலாம்னு பார்க்குறேன். நம்ம எனத்துக்கு எதையாவது ஆரோள்கிட்ட சொல்லி ஏன்றமாங்க அதுக்கு தப்பாக போக அவன் வந்து என்னை கேட்கும். ஏதோ இந்த அரைக்கஞ்சி இங்கே அக்கஞ்சினாலும் ஒழுக்கமாக குடிச்சிட்டுக்கிறேன். அதுவும் இல்லாமல் போயிருன்னு நானும் ஒருத்தர் கூட சொல்லலையக்கா. அதெல்லாம் சரித்தான் சரசு. என்னத்துக்கு நம்ம ஏதோ நம்ம சிறுசுலேருந்து ஒன்றா முன்னா பிறந்து வளர்ந்தியே எப்படியோ எல்லாம் ஒன்றா இருக்கிறவீக வேஸ்ட்னா கிறங்க தொலையுது. ஏன் போய் ஊருக்குள்ளையெல்லாம் சொல்லோன்னு அவங்க என்னால் எசக்க பொசுக்கா பேசணும். 1ன்னா 4ன்னு இதே ஊதுனா பறக்கிறதுன்னு சொல்கிற காலம். அப்படி இருக்கிற போது நம்மளுக்கு எனக்கு வேண்டாத வேலை. எப்படியோ நல்லா இருக்கட்டும் எல்லாம் போ. அது என்னவோ வாஸ்தவம் தானக்கா. எது எப்படியோ நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். எனக்கு என்னால் ஒரு குழந்தை குட்டி ஏதாவது இந்த வீட்டுக்கு வரும்னு பார்க்குறேன். அது நடக்கவே மாட்டேங்குதக்கா. நானும் அன்னாலும் கோயில் குளத்துக்கு போகிறேன் பேன்றேன். என்னைக்கிட்டே ஒரு விடுவு காலம் வருமோ தெரியல. எனக்கும் வேணும் என்ற மருமக எத்தனைதையே நீங்கள் குடும்பம் பண்ணினாலுமே எங்கூட என்னதான் சங்கட்டம் இருந்தாலுமே அவகிட்ட நீ கேட்கறக்கு எனக்கு மனசும் வரமாட்டேங்குதக்கா. இறகத்தையெல்லாம் வீடு சரசே. அவளும் தாய் இல்லாத புள்ள. எப்படியோ ஆண்டவன் கையை காக்காமையாக போக போகிறேன் விடு. அதுக்குன்னு கால நேரம் வந்தால் எல்லாம் சரியாக நடக்க போகுது. இதை அவகிட்ட வெள்ளம் இந்த காலத்தில் பேச முடியாது சரசு. எவளுக்கு என்னெல்லாம் தெரியாமல் இருக்குது எல்லாம் அவளுக்கு தெரியும். என்னக்கா வந்துட்டு யார் வாயை மூடினாலும் ஊர் வாயை மூடவா முடியுமாக்கா. எல்லாத்துக்கும் கூட பார்க்கறக்கும் பேசுறக்கும் போகிற போது அவளுக்கு பேசுகிற பெருமைகளை கேட்குற போது பேரனுக்கு அது குத்துனேன் பேத்திக்கு மொட்டையை அடிச்சே சமுதி வீடு வந்தாங்கோ. ஐயோ என்னாலேயே முடியலையேக்கா. நான் இப்படியே ஒண்டிக்கட்டையும் இந்த வீட்டில் கடந்து என்னதே ஆவன்னு எனக்கு கூடி சீக்கிரத்தும் பைத்தியம் பிடிக்க போகுதாக்கா. அப்படி ஏன் ஜரசு சொல்கிறேன். உனக்கு எப்போ தோணுதோ நீ வா. இப்போ நான் வரலையா அப்படித்த எப்படியோ பொழுது ஒப்பிக்க வேண்டியதே. காலம் போன கடைசியில் என்ன பண்ண முடியும். கடைசியில் எல்லாத்து நிலமையும் இப்படி தேலை. என்னமோ நல்ல நேரத்தமாக இருக்க வரைக்கும் பாடுபட்டு தின்னுட்டு 4 பக்கம் போயிட்டு வரலாம். நீ அதான் சொல்கிற கோயில் குளத்துக்குனால எங்கூட வானா அதுவும் வரவும் மாட்டேங்கிற. இவட தாளைக்கு இருக்கிற கோயில் கண்ணாடும் போயிட்டு இருந்தா சரியா. வந்து வாரு வெளியிலுதே எத்தான சனங்க பறக்குறாங்கன்னு எத்தான பார்க்குறக்கு கிடக்குது. பேசாமல் அடுத்த மாதத்துலேருந்து நீ எங்கூட வா. ஆமாம்மாக்கா உனி எனத்த போய் நான் தலைக்கு கட்டிட்டு போகிறேனுங்க. நானும் அடுத்த மாதத்துலேருந்து வர்றேன். நீங்கள் போகையிலையெல்லாம் சொல்லுக்கா. அது 4 நாள் ஆனாலும் சரி என்னமோ பண்ணி தொலையிட்டு. இங்கே என்ன குழந்தை குஞ்சா இருக்குது நான் பார்த்துட்டு படுத்துட்டு இருக்கிறேன். நானும் வர்றேனக்கா. இன்னைக்கு இருப்பார் நாளைக்கு காணோம். ஏதோ இருக்க வரைக்கும் ஏதோ 4 இடத்த போய் பார்த்துட்டு வந்தா எனக்கும் 4 பேர்த்து கூட பேசி பழகி மனசுனால ஒரு நிம்மதியாக இருக்குமாக்கா. அத்தனைதேன் ஜரசு. என்னத்தை போய் எங்க போனால் கிடக்குதேடு நான் கூட்டிகிட்டு போகிறேன். சரி அக்கா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கிறீங்கோ. வாங்க 2 பேரும் ஒன்றா உட்காந்து டிவி பார்த்துட்டே சாப்பிடுவோம் வாக்கா. சரி அண்ணாட்டி நானும் வெடியால் ஒன்றும் செய்யல அப்படியே வந்துட்டேன். நாடா அண்ணாட்டி உங்கள் ஐயால் இன்னைக்கு ஒரு வாய் உண்டு போட்டு போகிறேன். வாக்கா. அப்பா வாப்பா சரவணா வா. நந்தினி இந்த பக்கம் எங்கேயும் வரலையே. என்ன சரவணா? அப்பா நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணுங்கப்பா. அதனால தான் உங்களை பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தேன். அப்படியா? சரி உட்காரு சரவணா. என்னப்பா சரவணா என்ன பேசணும்? என்ன விஷயம்? எதுவாக இருந்தாலும் தயங்காமல் சொல்லு. அப்பா நான் என் மனசில் பட்டதை நேராக சொல்லிடுறேங்கப்பா. என்ன விஷயமோ அந்த விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன். எனக்கு இந்த சுற்றி வளைச்சு பேசுகிறதெல்லாம் தெரியாது. அதனால நீங்கள் தப்பாக நினைக்க வேண்டாம். இங்கே வாருப்பா சரவணா. எனக்கு உன்னை பற்றியும் நல்லா தெரியும். உங்கள் ஒப்பன் சிதம்பரத்தை பற்றியும் நல்லா தெரியும். நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நீ என்ன விஷயம் நேரம் விஷயத்தையே சொல்லு. அப்பா நானும் நந்தினியும் தனி குடித்தனம் போகலான்ட்டு இருக்கிறேங்கப்பா. நான் ஒரு வீடு பார்த்துருக்குறேன். அது எனக்கும் பிடிச்சிருக்குது. நீங்கள் முழு சம்மதம் சொன்னீங்கன்னா நான் நந்தினியை கூட்டிகிட்டு போய் வீட்டை காட்டிட்டு அவளுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நாங்கள் வெளியில் போகலான்ட்டு இருக்கிறோம். என்னப்பா சரவணா என்ன சொல்ற? தலையில இப்படி இடி உழுகிற மாதிரி குண்டை தூக்கி போடுறையே. இல்லைங்கப்பா
என்னதான் இருந்தாலும் இன்னும் எவ்வளோ நாளைக்கு நாங்கள் இங்கே இருக்க முடியும்? நீங்களே சொல்லுங்க. நான் சொல்றது ஏதாவது தப்பா இருக்கா? அதெல்லாம் சரித்தேன் சரவணா. இருந்தாலுமே நாங்கள் என்ன 4 குழந்தை குஞ்சுல வச்சிருக்கிறோமா? வேட்டி வேறங்க இருக்கிறாங்களா? இந்த வயசான காலத்துல நாளைக்கு எல்லாமே உங்களுக்கு தேன சரவணா. எங்களுக்கு இருக்கிறது நீயும் நந்தினி மட்டும்தே. நாங்க நாளைக்கு எல்லாம் எங்க கட்டிட்டு தலைக்கு கட்டிட்டு போக போறோம்? நீங்க இருந்து பார்த்தீங்கன்னா தேன ஆகு. இந்த வயசான காலத்துல நாங்க ஒண்ணுக்கு ஒண்ணு ஒத்தாசையா இருந்தா தேன சரவணா ஆகு. இல்லைங்கப்பா, எல்லாமே சரிதாங்கப்பா. நாங்கள் உங்களை பார்க்காம கண்டிப்பாக விட மாட்டோங்கப்பா. நீங்கள் இப்போ இருக்கிறத விட கண்டிப்பாக உங்களை சந்தோஷமாக பார்த்துக்க வேண்டியது எங்களோட கடமை. கண்டிப்பாக அதை நாங்கள் நல்லபடியாக பண்ணுவோங்கப்பா. இருந்தாலுமே எனக்கு கொஞ்ச நாளைக்கு வெளியில் இருக்கலாம், நம்ம தோணி 4 விஷயத்த பண்ணலான்னு மனசுக்கு படுதுங்கப்பா. அப்போதான் எனக்கும் ஒரு மதிப்பு மரியாதை இருக்குது. அப்பா மனசும் அப்போ தான் மாறுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குதுங்கப்பா. என்னதான் இருந்தாலும் வெளியிலிருந்து நாங்கள் கஷ்டப்பட்டு பார்த்தாதான் எங்களுக்கும் வாழ்க்கை என்னன்னு புரியுங்கப்பா. 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க இல்லைங்களா? அதுக்காகத்தான் யோசிச்சு நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். எங்களுக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு டைம் கொடுங்கப்பா. அதுவும் வாஸ்துமான பேச்சுத்த. சரி அண்ணாட்டி, சின்ன தாய்க்கு தெரிஞ்சாத்த ரொம்ப கவலைப்படுவா கிரகமல்ல. என்ன சிறுசில் குடிச்சு கூடவே இருந்துட்டா. திடுதிப்புன்னு போனதுக்கே அந்த பாடுபட்டுட்டு கிடந்தா. சரி அண்ணாட்டி, ரொம்ப தூரம் தொலையல்ல, எங்கேயும் போயிடாதீங்க. ஆமா, எங்க ஊடு பார்த்துருக்குறீங்க மாப்பிள்ள? என்னங்கப்பா திடீர்னு மாப்பிள்ளன்னு கூப்பிடுறீங்கோ? நீங்க அப்படித்தேன நடந்துக்கிறீங்கோ. மகனாந்தா தேன உரிமையா சரவணான்னு கூப்பிட முடியே. நீங்களே இப்ப பிரிச்சு பேசுற போது அப்புறம் நானும் அதுக்கான மரியாதை கொடுக்கணும் இல்லைங்க மாப்பிள்ள? ஐயையோ அப்பா, அப்படியெல்லாம் இல்லைங்கப்பா. என் மனசுக்கு இதுதான் சரின்னு பட்டுது, அதனால நான் முடிவெடுத்துட்டேன். நீங்கள் இதில் வருத்தப்படுற அளவுக்கு ஒன்றுமே இல்லைங்கப்பா. கண்டிப்பாக எல்லாம் நல்லதாகவே நடக்கு. நாங்கள் எங்கே போயிட போகிறோம் அப்பா? நாங்கள் இங்கே பக்கத்தில் சின்னப்புதூரில் தான் இருக்க போகிறோம். அதனால நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. நந்தினி நினச்சா வந்து பார்த்துருவா. நானும் இப்படின்னா ஓடி வந்துட போகிறேன். எங்கேயும் போகலீங்கப்பா, இங்கே பக்கத்தில் தான் வீடு பார்த்துருக்குறேன். அப்போ சரிங்க மாப்பிள்ள. எப்படியோ நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா எங்களுக்கு சரிதே. உங்கள் மனசுக்கு எது சரின்னு வருதோ அதை பண்ணுங்க. உன்னை இதில் நான் சொல்கிறக்கு ஒன்றும் இல்லை. அப்பா, நாங்கள் தனியாக போகிறோமேன்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாங்கப்பா. கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷப்படுற அளவுக்கு நாங்கள் இங்கிருந்தால் நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்படுவீங்களோ அதை விட டபுள் மடங்கு சந்தோஷப்படுற அளவுக்கு நானும் நந்தினியும் வாழ்ந்து காட்டுவோம். நீங்கள் கண்டிப்பாக என்னை தாராளமாக நம்புங்கப்பா. நந்தினியை நல்லபடியாக பார்த்துக்குவேன். நானே பார்த்து கட்டி வச்சிருந்தாலும் இப்படி ஒரு மாப்பிள்ளை பார்த்துருப்பேனான்னு எனக்கு தெரியல. ஆண்டவனா உங்களை இந்த வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. நல்லபடியா சந்தோஷமா 2 பேரும் குடும்பம் குழந்தை குட்டிகளோட சந்தோஷமா இருங்கோ. எனக்கு அதுவே போகுது. சரிங்கப்பா, எனக்கு இதை எப்படி அம்மா கிட்ட சொல்றதுன்னு தெரியல. நீங்க தப்பா நினைக்காம நீங்களே அம்மா கிட்ட சொல்லுங்க. நானும் நந்தினியும் வந்து சொல்றோம். நீங்க கவலைப்படாம நந்தினி கூட்டிட்டு போய் ஊட்ட பாருங்க. நான் சின்னத்தாய் கூட சொல்லிக்கிறேன், போங்க. ரொம்ப சந்தோஷங்கப்பா. நந்தினி கிட்டவே நான் சொல்கிறதுக்கு யோசிச்சுட்டு தான் இருந்தேன். சரி எப்படியோ ஒன்று சொல்லி தானே ஆகணும்னு சொன்னேன். அவளும் கொஞ்சம் வருத்தமாக தான் சரின்னு சொல்லியிருக்கிறா. நீங்கள் அவகிட்ட பேசுனீங்கன்னா அவளுக்கும் மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குங்கப்பா. சரி அண்ணாட்டி, அதெல்லாம் பார்த்துக்கலாம். நீங்கள் நந்தினி கூட்டிகிட்டு போய் ஊட்ட காட்டுங்க. பிடிச்சிருந்தா நல்ல நாளாக பார்த்து இந்த மாதமே போகிறதுனால சந்தோஷமாக போங்க. ஆக வேண்டிய வேலை பாருங்க. ரொம்ப சந்தோஷங்கப்பா. அப்போ நான் நந்தினி கூப்பிட்டு போய் வீட்டை காட்டிட்டு வந்துடுறேன். சரி அண்ணாட்டி, போங்க. சந்தோஷமா போயிட்டு வாங்க, போங்க. ஏனுங்கோ, இந்த காலத்துல யாரு வயசானவி கூட ஒன்னா இருக்கணும்னு நினைக்கிறாங்கோ? அவி தனியா இருக்கணும், அவி ஜாலியா இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்கோ. எல்லா வயசான காலத்துல எல்லாத்துக்கும் இந்த நிலைமைதான். உங்க குடும்பத்திலயும் இப்படித்தானுங்களா?